Welcome to this lecture on regression analysis. இன்னைக்கு கிளாஸில் ரெக்ரெஷன் அனாலிசிஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ரெக்ரெஷன்ற வார்த்தையை முதல்ல யூஸ் பண்ணவர் வந்து கால்டன்ன்ற இவர் பாட்டனியில் ரொம்ப ஃபேமஸ். The concept of regression comes from genetics and was popularized by Sir Francis Galton during the late 19th century with the publication of Regression Towards Mediocrity in Hereditary Stature. Galton observed that the extreme characteristics in parents are not passed on completely to their offsprings. கால்டன் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கிறாருன்னா, அப்பா கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் அப்படியே மகனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கிடையாது. அவர் பாட்டனியில் ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்கிறார். இப்போ ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டாணி குடும்பத்திலேருந்து இன்னொரு இடத்துல அதே மாதிரி பயிரிட்டிருக்கார். அந்த விதையை எடுத்து இன்னொரு இடத்துல பயிரிட்டிருக்கிறார். இப்போ அதில் வந்துருக்கூடிய பேர் வந்து மகனாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ பயிரிட்டு வந்துருக்கூடிய அந்த பட்டாணி வந்து மகன் குடும்பமாக எடுத்துக்கலாம். அதில் அதே அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்குதுன்னா கம்ப்ளீட்டாக ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக, ஸ்வீட்னஸ்னுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? இப்போ பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்வீட்னஸாக இருக்கிறாங்க, ஆனால் பையன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத இவர் அப்சர்வ் பண்ணியிருக்கார். இவர் கூட சேர்ந்து காரல் பியர்சன் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும். அவர் காரலேஷன், எக்ஸுங்கிற வேரியபிள் ஒய்ங்கிற வேரியபிள், இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி, எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க, இல்லை எந்த அளவுக்கு ஒத்து போக்குறது கிடையாதுன்றதை பற்றி படிச்சிருக்கிறார். ஆனால் இவர் கால்டன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாருன்னா, ஒய்னுடைய மதிப்பு தெரிஞ்சால் எக்ஸ்னுடைய மதிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, கரெக்டாக ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா, அல்லது எக்ஸ்னுடைய மதிப்பு தெரிஞ்சால் ஒய்னுடைய மதிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்றதை கால்டன் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறார். And subsequent efforts by Galton and Pearson brought many techniques of multiple regression and the product moment correlation coefficients. காரலேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். The correlation coefficient is an useful statistical tool for describing the type, positive or negative or uncorrelated and intensity of linear relationship. இப்போ ரெண்டு செட் ஆஃப் டேட்டா இருக்குன்னா, எக்ஸுங்கிற டேட்டா ஒய்ங்கிற டேட்டா, அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒத்து போவாங்க அல்லது எந்த அளவுக்கு ஒத்து போக மாட்டாங்கன்றதை பற்றி சொல்கிறது தான் வந்து காரலேஷன் அனாலிசிஸ். பட் இட் ஃபெயில்ஸ் டு கிவ் எ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் ரிலேஷன்ஷிப் ஃபார் ப்ரிடிக்ஷன் பர்பஸ். அப்படின்னா என்ன? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். இப்போ எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ இருக்குது, ஒய்ங்கிற வேல்யூ இருக்குது. காரலேஷன் என்ன பண்ணனா, இப்போ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ் டேட்டா, கீழே இருக்கிறது ஒய் டேட்டா, இந்த ரெண்டு டேட்டாவும் எந்த அளவுக்கு ஒத்து போகும், ஒத்து போகும் அல்லது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகுன்றதை பற்றி சொல்லியிருக்கு காரலேஷன் அனாலிசிஸ். ஆனால் இதனால் என்ன சொல்ல முடியாதுன்னா, ஒரு வேளை இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ 2, 4, 6, 8ன்னு இருக்குது, ஒய்னுடைய மதிப்பு 10, 14, 20, 21ன்னு இருக்குது. எனக்கு எக்ஸ்னுடைய மதிப்பு 5ன்னும் பொழுது ஒய்னுடைய மதிப்பு என்ன? எதை சொல்ல முடியுமா காரலேஷன் அனாலிசிஸ்னால்? சொல்ல முடியாது. ஒருவேளை ஒய்னுடைய மதிப்பு 15ன்னு இருக்குது, எனக்கு எக்ஸ்னுடைய வேல்யூ என்னென்னு காரலேஷன் அனாலிசிஸ் சொல்ல முடியுமானா அதனால் சொல்ல முடியாது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் எக்ஸ்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஒய்னு ஒரு வேல்யூ இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதில் ரெண்டு விதமான ரெக்ரெஷன் இருக்குது. லீனியர் ரெக்ரெஷன் ஒன்று இருக்குது, அடுத்தது நான் லீனியர் ரெக்ரெஷன் ஒன்று இருக்குது. லீனியர் ரெக்ரெஷன்றது ஸ்ட்ரைட் லைனை ஃபிட் பண்ணுறது, நான் லீனியர் ரெக்ரெஷன்றது ஒரு வளைவரையை, நான் உங்களுக்கு ஒரு பேரபோலாவால் அப்படி பெண்டாகி போகக்கூடிய ஒரு வளைவரையை ஃபிட் பண்ணுறது வந்து ஒரு நான் லீனியர் ரெக்ரெஷன். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, இது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குங்களா? 4th யூனிட்டில் ஃபிட்டிங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி படிச்சிருக்கேன். எக்ஸ் டேட்டா ஒய் டேட்டா ஒரு ஃபிட்டிங் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இதில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஓரளவுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸ்னுடைய மதிப்பை அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னுடைய மதிப்பை சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஒய்னுடைய மதிப்பு கிடச்சிரும். அல்லது ஒய்னுடைய மதிப்பை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா எக்ஸ்னுடைய மதிப்பு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணணும், எல்லா பாயிண்ட்டுக்கும் கிட்ட வர மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஃபிட் பண்ணுறது தான் இதில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் சேலஞ்சு.
அதை எப்படி பண்ணலான்றதை பற்றி படிக்கிறது தான் வந்து ரெக்ரெஷன் அனாலிசிஸ். ஆனால் நம்மளுக்கு இங்கே வெறும் லீனியர் ரெக்ரெஷன், ஸ்ட்ரெயிட் லைனை ஃபிட் பண்ணக்கூடிய அந்த ரெக்ரெஷனை பற்றி மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். Regression analysis is a vital statistical method for obtaining functional relationship between a dependent variable and one or more independent variable. இதில் ஒரே ஒரு independent variable பற்றி மட்டும் தான் படிக்க போகிறோம். more independent variable அது multilinear regression வரும், அது 3 dimensional போயிடும். More specifically, regression analysis help us one to understand how the typical value of the dependent variable change when any one of the independent variable is varied. dependent variable மாறுச்சுன்னா எப்படி வந்து independent variableம் மாறுன்றது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? Regression analysis is a statistical method of determining the mathematical functional relationship connecting independent variable and dependent variable. இந்த வேர்ட் தான் இம்பார்ட்டன்ட். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப். எனக்கு எக்ஸ் வேல்யூ கொடுங்க, ஒய் வேல்யூ தந்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபிட் பண்ணுவேன். அதிலிருந்து உங்களுக்கு எக்ஸ்னுடைய மதிப்பு கொடுத்தீங்கன்னா நான் ஒயினுடைய மதிப்பு என்னவாக இருக்குன்றது என்னால் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். அதேமாதிரி ஒயினுடைய மதிப்பை கொடுத்தாலும் எக்ஸ்னுடைய மதிப்பையும் என்னால் சொல்ல முடியும். இது வந்து ரெக்ரெஷன் அனாலிசிஸ். எக்ஸுக்கும் ஒய்க்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது வந்து காரலேஷன் அனாலிசிஸ். There are two types of regression based on the kind of relationship between the dependent variable and the set of independent variables. There arises two broad categories of regression via linear regression and non-linear regression. நாம் இந்த கிளாஸில் வெறும் லீனியர் ரெக்ரெஷன் பற்றி மட்டும்தான் படிக்கிறோம். லீனியர் ரெக்ரெஷன்றது ஸ்ட்ரெயிட் லைனை ஃபிட் பண்ணுறது மட்டும்தான். நான் லீனியர் ரெக்ரெஷன்றது ஒரு வளைவரை, அது வந்து பெரபோலாவாக இருக்கலாம், இல்லை பெண்டாக போகக்கூடிய ஒரு வளைவரையாக இருக்கலாம். Simple linear regression establishes a relationship between a dependent variable and one independent variable using a best fit straight line, also known as regression line. நான் உங்களுக்கு இப்போ லீனியர் ரெக்ரெஷன்னா எப்படி இருக்கும், ரெக்ரெஷன் லைனை ஃபிட் பண்ண எரர் எப்படி வரும்ன்றதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ என் கையில் எக்ஸ்னுடைய வேல்யூ இருக்குது, ஒயினுடைய வேல்யூ இருக்குது. இப்போ இந்த டேட்டா எக்ஸ்னுடைய மதிப்பு 1 2 3, ஒயினுடைய வேல்யூ 1.5 2 3.2. இப்போ நான் இதை பாயிண்ட்டாக இந்த கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸை இந்த கிராஃபில் பிளாட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்னுடைய மதிப்பு 1 பொழுது ஒயினுடைய வேல்யூ வந்து 1.5, இது ஃபஸ்ட் பாயிண்ட். எக்ஸ்னுடைய வேல்யூ 2 பொழுது ஒயினுடைய வேல்யூ 2, இது செகண்ட் பாயிண்ட். எக்ஸ்னுடைய வேல்யூ 3 பொழுது ஒயினுடைய வேல்யூ வந்து 3.2, இது தேர்ட் பாயிண்ட். y ஈக்குவல் டு எக்ஸுங்கிறது இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கான டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா 1,1, செகண்ட் பாயிண்ட் 2,2 3,3, ஃபோர்த்து பாயிண்ட் இந்த லைனில் எப்படி இருக்குன்னா 4,4, ஃபிஃப்த்து பாயிண்ட் 5,5ன்னு இருக்கும். ஒருவேளை இந்த y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த பாயிண்ட்ஸ்க்கு ரெக்ரெஷன் லைனாக இருந்ததுன்னா உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியுதுங்களா? இப்போ இந்த இதே லைனை நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ஸ்ட்ரெயிட் லைனை இங்கே நான் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணும் பொழுது இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இந்த ஸ்ட்ரெயிட் லைன் 2,2 மேலே பர்ஃபெக்டாக பொருந்தும். ஆனால் 1,1.5ங்கிற பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குங்களா, டிஸ்டன்ஸ் வந்துருக்கு. அதே மாதிரி 3,3.2க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் வந்து எரர்னு பேர். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எதுவும் எரர் கிடையாது, ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மேலேயே வந்துருச்சு. இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 2,2 இந்த லைன் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது டிஸ்டன்ஸ் வந்து 0ன்னு வரும். ஆனால் இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நான் 0வாக வரும். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நான் 0. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து நான் 0. இப்போ என்னுடைய எய்ம் ரெக்ரெஷனில் என்ன இருக்குதுன்னா, நான் ஒரு லைனை ஃபிட் பண்ணணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 10 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா ஏறக்குறைய
ஒரு 7 பாயிண்ட் மேலேயாவது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாஸ் ஆகணும். ஒரு 3 பாயிண்ட்டுக்கு ரொம்ப நியராக இருக்கணும். நியராகனா எரர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த ஈக்குவேஷனை வச்சு நீங்கள் எக்ஸ்னுடைய மதிப்பு கொடுத்தீங்கன்னா ஒயினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை நான் கண்டுபிடிக்கிற லைன் வந்து ஒரு 5 பாயிண்ட்டை மட்டும் தான் கவர் பண்ணுது, மற்ற பாயிண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா அந்த லைன் வந்து நம்மளுக்கு தேவையான ரெக்ரெஷன் லைன் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனை தான் இதில் கண்டுபிடிக்க போகிறோம். நான் மீண்டும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த எரர் இருக்குது இல்லைங்களா, பாயிண்ட்டுக்கும் அந்த லைனுக்கும் இடையே வந்து டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த லைன் வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய பர்ஃபெக்டான ரெக்ரெஷன் லைன். அப்படி டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஓரளவுக்கு அந்த பாயிண்ட்ஸுக்கெலாம் நேராக போகிற மாதிரி ஒரு லைன் கண்டுபிடிக்கணும். எரர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம் இந்த லீனியர் ரெக்ரெஷன்ஸில். That is, it has to minimize the distance between the point and the straight line. அதை பற்றி தான் இதில் எது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், எது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் அண்ட் எக்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இது ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஈங்கிறது எரர். நான் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட் அந்த லைன் மேலே இருந்துச்சுன்னா எரர் வந்து உங்களுக்கு 0. ஒருவேளை அந்த பாயிண்ட்டு ரெக்ரெஷன் லைனுக்கு கிட்டே இருந்ததுன்னா பாயிண்ட்டுக்கும் லைனுக்கு இடையே வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு மினிமமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஒருவேளை டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ரிசல்ட்ஸ் வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. இந்த எரரை வந்து மினிமைஸ் பண்ணணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம். அதுக்கு ஏனுடைய மதிப்பையும் பியினுடைய மதிப்பையும் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏங்கிறது இன்டர்செப்ட் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் பி இஸ் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைனை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லா ஃபெமிலியரான தெரிஞ்ச மெத்தட் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். நான் இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடை பேஸ் பண்ணி லீனியர் ரெக்ரெஷன் லைனை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதில் மேத்தமெட்டிக்கல் பார்ட் நம்மளுக்கு இல்லைன்றதை நான் அதை பற்றி சொல்லலை. இப்போ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் த டேட்டா பாயிண்ட்ஸ் டோன்ட் ஃபால் ஆன் எ ஸ்ட்ரெயிட் லைன். நம்மளுக்கு கிடைச்சிடக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபால் ஆகிறது, ஸ்ட்ரெயிட் லைனாக அரேஞ்ச்மெண்ட் ஆகுமானா கிடையாது. thus leading to a possibility of dipsetting the relationship between the two variables using several different lines. Selection of each line may lead to a situation where the line will be closer to some points and further from the other points. இந்த லைன் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. செலெக்ஷன் ஆஃப் ஈச் லைன் may lead to a situation where the line may be closer to some points and further from the other points. நாம் சூஸ் பண்ணக்கூடிய லைன் வந்து ஒரு சில பாயிண்ட்டுக்கு க்ளோஸ் ஆகும், ஒரு சில பாயிண்ட்டுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. We cannot decide which line can provide best fit to the data. Method of least square can be used to determine the line of best fit. In such cases, it determines the line of best fit for given observed data by minimizing the sum of the squares of the vertical deviation from each data point of the line. இப்போ நாம் கண்டுபிடிக்கக்கூடிய லைன் வந்து ஒரு வேளை எல்லா பாயிண்ட்ஸ் மேலேயும் போச்சுன்னா நம்மளுக்கு ஓகே. இல்லை அது மாதிரி போகாத பட்சத்தில் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் ரொம்ப நியராவது இருக்கணும். அது மாதிரி இருந்துச்சுன்னா எரர் வந்து கம்மியாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு திருப்பி இன்னொரு டைம் வந்து டயக்ராமாக வரைஞ்சி காட்டுறேன். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது கொடுத்துருக்கூடிய பாயிண்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்ச லைன் இந்த லைன்ஸ் இருந்ததுன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து எரர் வந்து நிறைய கம்மியாகிறது, எரர் வந்து அதிகமாக இருக்கும். இந்த லைன் வந்து நம்மளுக்கு ரெக்ரெஷன் லைனாக இருக்க முடியாது. ஒரு வேளை எங்கள் பாயிண்ட் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய லைன் வந்து எந்த அளவுக்கு க்ளோஸாக போச்சுன்னா இதை வந்து ரெக்ரெஷன் லைனாக எடுத்துக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது எரர்னுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இதை வந்து லீனியர் ரெக்ரெஷன் லைனாக எடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ சொல்கிற 10 பாயிண்ட் இருக்குன்னா இந்த 10 பாயிண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸராக ஒரு லைன் போச்சுன்னா அதான் வந்து பர்ஃபெக்டான ரெக்ரெஷன் லைன். To obtain the estimate of the coefficients a and b, ஏனுடைய மதிப்பும் பியினுடைய மதிப்பும் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து
அந்த பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸராக போகக்கூடிய ரெக்ரெஷன் லைன் வந்து கிடைக்கும். The least squares method minimizes the sum of the squares of the residual, the residue of the ith data point, and EIE is defined as the difference between the observed value of the response variable yi and the estimate of the response variable yi cap. The டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ ஒய்ஐலேருந்து ஒய்ஐ கேப் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாயிண்ட்டு அடுத்தது பாயிண்ட்டுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜீரோவாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அது வேலை இல்லாமல் போச்சுனாலும் அட்லீஸ்ட் அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப மினிமமாவது இருக்கணும். அதான் இந்த டயக்ராமில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்குது. இதான் வந்து நம்மளுடைய ரெக்ரெஷன் லைன். டிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அது எரர் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எரரை வந்து நம்ம ஜீரோவாக்கணும். ஜீரோவாகிடுச்சுன்னா பரவாயில்ல. அப்படி ஒரு வேலை ஜீரோ ஆகலைன்னா எரராவது கம்மியாக இருக்கணும். அந்த டிஸ்டன்ஸினுடைய வேல்யூவாவது நம்மளுக்கு கம்மியாக வந்திருக்கணும். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். In a study between amount of rainfall and the quantity of air pollution removed from the following data were collected. The daily rainfalls x-axisல இருக்கு 4.3, 4.5, 5.9, 5.6 and 6.1, 3.8 and 2.1. பொல்யூஷன் ரிமூவ்ட் எவ்வளோ மழை பெஞ்சதுன்னா ஏரில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் வந்து ரிமூவ் ஆகும். அது ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரெக்ரெஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். இதனுடைய மீனிங் வந்து ஒய் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், எக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். நீங்கள் எக்ஸ்னுடைய மதிப்பை கொடுத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒய்னுடைய மதிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இதுவே ரெக்ரெஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், ஒய் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஒய்னுடைய மதிப்பை தரும் பொழுது எக்ஸினுடைய மதிப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் ஜியோஜெப்ரா 2D கிராஃபில் பிளாட் பண்ண போகிறேன். அந்த பிளாட் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இது வந்து ரெக்ரெஷன் லைன். இது ஆன்சர் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அடுத்து வரக்கூடிய கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரெக்ரெஷன் லைன். இந்த பாயிண்ட்ஸ்க்கு இந்த ரெக்ரெஷன் லைன் ஃபிட் ஆகும்பொழுது டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வருதுன்றத பார்க்கணும். இப்போ இதில் ஏவிலேருந்து ஹெச் வரைக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஏங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே வந்திருக்கு. ஹெச் வந்திருக்கு, மற்றது டிசிஇ எல்லாமே அந்த லைன்ஸ்க்கு க்ளோஸாக வந்திருக்குங்களா. அதில் பிக்கு மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ஜிக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் 2 பேரை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ஓரளவுக்கு அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் அந்த லைன் மேலேயே வந்திருக்கு, ஒன்று அந்த லைனுக்கு ரொம்ப க்ளோஸராக வந்திருக்கு. அப்போ இதான் வந்து எனக்கு தேவையான பெஸ்ட்டு ரெக்ரெஷன் லைன். இந்த லைன் மூலமாக நீங்கள் எக்ஸ்னுடைய ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒயினுடைய மதிப்பு வந்து பர்ஃபெக்டான ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ரெக்ரெஷன் லைன் இருக்குது. ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அண்ட் ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். எக்ஸ்னுடைய வேல்யூ கொடுத்தா ஒயினுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி, அதேமாதிரி ஒயினுடைய வேல்யூ கொடுத்தா எக்ஸ்னுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி. ரெண்டும் ஒரே ஃபார்முலானா 2 டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலாஸ் இருக்குது. The line of regression of y on x. Xனுடைய மதிப்பு தரும்போது yனுடைய மதிப்பு y minus y bar equal to b y of x x minus x bar. x bar y barங்கிறது நம்மளுக்கு நல்லா ஃபெமிலியரான ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க மீன் வேல்யூ ஆஃப் y and x. b of y, x ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு n summation of xy minus summation of x in summation of y divided by n summation of x square minus summation of x the whole square. இதிலிருந்து இந்த b of y, xக்கு இன்னொரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. b of y, x equal to rங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். அந்த கொடுத்துருக்கூடிய டேட்டா செட்டுக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் வேல்யூ r multiplied with sigma of y divided by sigma of x. Sigma of x and sigma of y are the standard deviation of x and y series. இதே b of y, xக்கு இருக்கக்கூடிய alternate form r multiplication with sigma of y divided by sigma of x. line of regression of x on y. Similarly x minus x bar, x வந்து left hand side வந்திருக்கு, b of x, b of xy, y minus y bar.
b of xy க்கான ஃபார்முலா n summation of xy minus summation of x into summation of y divided by n summation of y square minus summation of y the whole square. Similarly b of x comma y அதே rங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். இப்போ போன இதில் சிக்மா ஆஃப் ஐ மேலே வந்திருக்கு, சிக்மா ஆஃப் எக்ஸ் கீழே வந்திருக்கும். இதில் சிக்மா ஆஃப் எக்ஸ் மேலே வந்திருக்கு, சிக்மா ஆஃப் ஐ கீழே வந்து சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் ஆர் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ பி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் தெரியும், பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தெரியும். உங்கள் ரெண்டு பேரையும் மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது சிக்மா ஒய் கேன்சல் ஆகும், சிக்மா எக்ஸ் கேன்சல் ஆகும், ஆர் ஸ்கொயர் ஈக்குவலாக இருக்கும். பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், பி ஆஃப் ஒய் கமா எக்ஸுங்கிறது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x. இவங்க ரெண்டு பேரையும் ப்ராடக்ட் பண்ணுறது யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னா காரலேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். The properties of regression coefficient. Correlation coefficient is the geometric mean between the regression coefficients r of xy. இப்போ போன ஸ்லைடில் என்ன பார்த்தோன்னா பி ஆஃப் எக்ஸ் ஒய்எக்ஸையும் எக்ஸ்ஒய்யும் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குங்களா. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் ஆஃப் பி ஆஃப் ஒய்எக்ஸ் இன் பி ஆஃப் எக்ஸ்ஒய். இதுக்கு பேர் வந்து ஜியோமெட்ரிக் மீன். அடுத்தது இட் இஸ் கிளியர் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஒன் போத் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் மஸ்ட் ஹேவ் த சேம் சைன். ரெண்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்டும் ஒரே விதமான சைன் தான் இருக்கும். ஒன்று எய்தர் ரெண்டும் பாசிட்டிவாக இருக்கணும் அல்லது ரெண்டும் வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஏன் அது மாதிரினா இப்போ ரூட் எடுக்கும்பொழுது இங்கே ஆறுங்கிறது வந்து ஒரு ரியல் நம்பர் தான் கிடைக்கும். எக்ஸ் பாசிட்டிவாக இருந்து ஒய் வந்து பி ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து பாசிட்டிவ், பி ஆஃப் ஒய்எக்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் மல்டிஃபிகேஷன் பண்ணது நெகட்டிவ் வரும். ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்திங்கன்னா கிடைக்கிறது வந்து ஒரு இமேஜினரி நம்பர் கிடைக்கும். எப்போவுமே ரெக்ரெஷன் காரலேஷன் கோஎஃபிஷியனுடைய வேல்யூ -1லேருந்து +1, அதாவது ஒரு ரியல் நம்பராக தான் இருக்கும். இப்போ இதிலிருந்து ஒன்று பி ஆஃப் எக்ஸ் ஒய் பி ஆஃப் ஒய்எக்ஸ் வந்து ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் மல்டிஃபிகேஷன் பண்ணாலும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அல்லது ரெண்டுமே நெகட்டிவ் வந்தாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ், ரெண்டுமே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். இதில் வந்து ரெண்டும் ஒரே விதமான சைனில் இருக்குதான்றதை தெரிஞ்சுக்கலாம். இஃப் ஒன் ஆஃப் த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிரேட்டர் தென் த யூனிட்டி த அதர் மஸ்ட் பி லெஸ் தென் யூனிட்டி. இதில் ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட், உதாரணத்துக்கு பி ஆஃப் ஒய்எக்ஸ்னுடைய மதிப்பு 1 விட அதிகமாக இருந்ததுன்னா இன்னொரு கோஎஃபிஷியனுடைய வேல்யூ வந்து 1னுடைய மதிப்பை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. நான் உங்களுக்கு ப்ரூஃப் இல்லாமல் வேறு ரிசல்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறேன். The correlation coefficient will have the same sign as that of the regression coefficient. Correlation coefficient b of xy வந்து என்ன சைனில் இருக்கும். இப்போ அந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் ஒரே சைனில் இருக்குன்றதை பார்த்துருக்குறோம். ரெண்டும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ரெண்டும் நெகட்டிவாக இருந்ததுன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். Arithmetic mean of the regression coefficient is greater than the correlation coefficient. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆவரேஜ் எடுக்கும்போது அதனுடைய வேல்யூ வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் அதிகமாக இருக்கும். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் நாட் ஆஃப் ஸ்கேல். இதில் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் நீங்கள் எக்ஸ் ஒரு சில பெரிய டேட்டா வந்துன்னா நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணுவோம்னா எக்ஸில் ஏதாவது ஒரு சீரியஸ் ஒன்று எடுத்துப்போம், ஒரு மிடில் ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு கார்லேஷனுடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே விதமான ப்ரொசீஜரை நீங்கள் இங்கேயும் அப்ளை பண்ணலாம். அதே ஆன்சர் தான் திருப்பின கிடைக்கும். அதான் வந்து இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின். நீங்கள் அது மாதிரி மாற்றிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். இதில் ஆர்னுடைய மதிப்பு கார்லேஷன் கோஎஃபிஷியனுடைய மதிப்பு 0வாக இருந்ததுன்னா த வேரியபிள்ஸ் ஆர் அன்கார்லேட்டட். இஃப் ஆர்னுடைய மதிப்பு 1ஆக வந்ததுன்னா த டூ லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் எய்தர் கோஇன்சைட் ஆர் பேரலல் டு ஈச் அதர். ரெண்டு ரெக்ரெஷன் லைன் இருக்குது. ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ், ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், ரெண்டும் வந்து கோயின்சைட் ஆகும் அல்லது ரெண்டுமே வந்து பேரலாக இருக்கும். இப்போ இந்த ரெண்டு லைனுக்குமே வந்து ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கலாம். tan θ = m1 - m2 divided by 1 + m1 m2. m1 and m2 are the slopes of the regression line of x on y and y on x. The angle between regression line indicates the degree of dependence between the variable. Regression equation is intersected. Regression line வந்து எதில் intersect ஆகுதுன்னா x bar y bar. x barங்கிறது xனுடைய y டேட்டா, y barங்கிறது yனுடைய மீன் வேல்யூ. Difference between correlation and regression. It indicates only the nature of the extent of linear relationship. It is study about the impact of the independent variable on the dependent variable.
if the linear correlation is coefficient is positive or negative, then two variables are positively or negatively correlated. Regression coefficient is positive, then for every unit increases in x, the corresponding average increases in y is b of y comma x. And similarly, if the regression coefficient is negative, then for every unit increase in x, the corresponding average increase in y is b of y comma x. One of the variable can be taken as x and the other one can be taken as the variable y. Care must be taken for the choice of independent variable and the dependent variable. அது ப்ராப்ளம் வரும்போது வரையும் எக்ஸ்னுடைய மதிப்பு எக்ஸ்னுடைய மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா ஒய்னுடைய மதிப்பு கொடுத்துட்டு எக்ஸ்னுடைய மதிப்பு கேட்டிருந்தாங்க ரெக்ரெஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்னு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுவே எக்ஸ்னுடைய மதிப்பை கொடுத்துட்டு ஒய்னுடைய மதிப்பு கேட்டிருந்தாங்கன்னா ரெக்ரெஷன் லைன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். It is symmetrical in x and y. It is not symmetric in x and y. That is p of x comma y b of y comma x ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் வந்து கிடைக்கும். Thank you so much for your listening and have a great time.